இந்த 3 பணக்கார வீட்டு மகன்களுக்கு வந்து இந்த ஈகோ பிரச்சனையால தான் தமிழ்நாட்டு அரசியலை வந்து மாத்திருக்காங்க. விஜய் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் மாதவர்ஜன். இப்ப விஜய் அவர்கள் வந்து திமுகவை தொடர்ந்து வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து விஜயோட பேரை சொல்லி மென்ஷன் பண்ணாம விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆதவர்ஜன் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் உதயநிதியை வந்து வசப்பாடிட்டு இருக்காரு. இந்த ஈகோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு அரசியலே வந்து மாத்திருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. சரி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஈகோ பிரச்சனையா நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. இப்போ விஜயனுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில நாம் உட்காரணுங்கிறது விஜய் அவர்களுடைய நோக்கம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த கட்சியை விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அதுதானே சரியான அரசியல். நீங்க தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்கிட்டு ட்ரம்ப் பண்றது சரியில்லை, ஈரான் மேல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா இங்க கட்சி நடத்த முடியுமா? அல்லது பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல வந்து மோடி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேச முடியுமா? இல்ல யூபியில வந்து சாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பேச முடியுமா? இங்க என்ன இஷ்யூ, இங்க யார் ஆளுங்கட்சியா இருக்கா, அவர் குறித்து தான் விமர்சனம் பண்ண முடியும். அதைத்தான் அவர் பண்ணாரு. அதே நேரம் ஒரு ஆளுங்கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கட்சி தன்னை விமர்சனம் பண்ணும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம வந்து விஜயனுடைய விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி விஜயை வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது, நமக்கு சமமான எதிரியாக விஜயை வந்து அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதனால தான் எல்லா இடங்களிலுமே எடப்பாடி மீதான விமர்சனங்களை மட்டுமே தான் வச்சாங்க. திமுகவுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு பலமான எதிரி, எடப்பாடி ஒரு பலவீனமான எதிரி. அப்ப நம்ம ஒரு பலமானவரை நமக்கு முன்னால நிறுத்த வேணாம், ஒரு பலவீனமான ஒருத்தரை நிறுத்தி அவரை எளிதில் ஜெயிச்சிடலான்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனா விஜய் சொன்ன தாவேகா வெர்சஸ் திமுகங்கிற அந்த விஷயம் தான் மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்து அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. இப்ப இவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப நேத்து வரைக்கும் நீங்க விஜயனுடைய பெயரையே தாவேகா பெயரையே சொல்லாமல் நீங்க அரசியல் நடத்திருக்கலாம். அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சரியாகவும் இருக்கலாம். இனியும் அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. இப்ப விஜய் உங்கள் மீது என்னவெல்லாம் விமர்சனம் வைத்தாரோ அதை இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக நீங்க வந்து விஜய் மீது வைப்பீங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல சட்டசபையில உட்காந்துக்கிட்டு விஜய் முன்னால ஒரு எதிர்கட்சியாக நீங்களும் பல்வேறு விமர்சனங்களை வச்சுத்தானே ஆகணும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நகர்வு, காலத்துக்கேற்ப அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு 3 பேருடைய ஈகோ அப்படி இப்படிலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது.